Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா TNUSRB SA எக்ஸாம்க்கான சைக்காலஜி क्वेश्चंस தான். ஆல்ரெடி ஒரு 90 क्वेश्चंस வரைக்கும் நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம டாபிக் வைஸாவும் நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு. அது எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கும். நீங்க பிளேலிஸ்ட்டை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். and இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? சோ செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இந்த ரிலேஷன்ஷிப் சம்மே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருக்காங்க. சிம்பிள்ஸ் வச்சு ரிலேஷன்ஷிப்பை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஷினுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் அப்படின்னா என்ன, ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னா என்னென்னா ஃபாதர்னு அர்த்தம். அதாவது இப்போ ஏ ப்ளஸ் பினா ஏ இஸ் த ஃபாதர் ஆஃப் பி. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கவங்க தான் ஃபாதர். ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளாக வந்து ஃபாதர் அப்படின்னு எழுதியிருக்கலாம். அடுத்து மைனஸ் அப்படின்னா என்னென்னா ஒய்ஃபு, அதாவது ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி. இன்ட்டு போட்டாங்க அப்படின்னா அது வந்து பிரதர், ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஓகேவா? அடுத்ததில் வந்து டிவிஷன் வரும். ஸோ டிவிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மிஸ் ஆயிடுச்சு. டிவிஷன்னா டாட்டர். ஸோ ஏ இஸ் த டாட்டர் ஆஃப் பி. இதுதான் வந்து இந்த சிம்பிளுக்கு மீனிங். இப்போ இதை வச்சு நிறைய சிம்பிள்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் உங்கள் ரிலேஷனை. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். பி மைனஸ் கியூ, சாரி பி மைனஸ் ஆர் ப்ளஸ் கியூ. ஃபஸ்ட்டு பி மைனஸ் ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். மைனஸ்னால் என்ன, ஒய்ஃப். அப்போ பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஆர் அப்படின்னா பி தான் வந்து பெண்ணு. ஓகேவா? ஆர் வந்து ஹஸ்பண்ட். ஸோ அவர் ஆண். இது இப்படி முடிச்சாச்சு. அடுத்தது எப்படி கண்டுபிடிக்கணும்னா அடுத்த ரெண்டு சிம்பிளுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு லெட்டரை எடுத்துக்கணும். ஸோ ஆர் ப்ளஸ் கியூ. ஆர் ப்ளஸ் கியூனா என்னென்னா ஆர் இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ. அப்போ இவங்களோட பையனோ பொண்ணோ தான் கியூ. ஸோ அப்போ இவங்களுக்கும் பையன்தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களோட பையனோ பொண்ணோ அது நமக்கு தெரியல. கியூவோட ஜெண்டர் நமக்கு தெரியாது, பட் பி அண்ட் ஆரோட ஜெண்டர் நமக்கு தெரியும். ஸோ இவங்க கொடுத்துருக்கதை வச்சு நம்ம ட்ரீ வரைஞ்சாச்சு. இப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பி இஸ் த மதர் ஆஃப் கியூ. கியூவோட மதரா? எஸ், பி தான் மதர். அதுதான் கரெக்டான ஆப்ஷன். மற்றதையும் செக் பண்ணிடும். கியூ இஸ் த டாட்டர். நான் ஏற்கனவே சொன்னேன், அவங்க டாட்டரா சன்னான்னு தெரியாது, ஏன்னா நமக்கு ஜெண்டர் தெரியாது. அப்போ இது வராது. அடுத்து பி இஸ் த ஆண்ட். ஆண்ட்னா அத்தை, தப்பு, அம்மா. பி இஸ் த சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் தப்பு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பி இஸ் த மதர் ஆஃப் கியூ அப்படிங்கிறதான் கரெக்டு. ஸோ செகண்ட் இது பாருங்கள். பி இன்ட்டு ஆர். இன்ட்டு வந்தால் என்னது, பிரதர். ஸோ அப்போ பி இஸ் த பிரதர் ஆஃப் ஆர்னா இவர் வந்து ஆண். இவங்க யாருன்னு தெரியாது, இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜென்ரேஷனுக்குரியவங்க. அடுத்து ஆர் டிவைடட் கியூ அப்படின்னா என்ன, டாட்டர். ஸோ அப்போ ஆர் இஸ் த டாட்டர் ஆஃப் கியூ. ஆர் இஸ் த டாட்டர் ஆஃப் கியூ அப்படின்னா என்ன அர்த்தம், கியூவோட டாட்டர் வந்து ஆர். டாட்டர்னு சொல்லிட்டாங்க, அப்போ இவங்க பெண், இவங்க ஆண். இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ்னால் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே யார், மேலே இருக்க கியூ தான் வந்து பேரண்ட். அது வந்து அப்பாவா அம்மாவான்னு தெரியலை, ஏன்னா நமக்கு ஜெண்டர் தெரியாது. இங்கே ஜெண்டர் தெரிஞ்சது வந்து பிக்கும் ஆருக்கும் மட்டும்தான். ஸோ இதை வச்சு நம்ம இங்கே ஆப்ஷனுக்கு போகலாம். ஆர் இஸ் த அங்கிள் ஆஃப் கியூ, தப்பு. சாரி, பி இஸ் த அங்கிள் ஆஃப் கியூ. கியூவோட அங்கிள்னு சொல்லியிருக்காங்க, தப்பு, சன்னு வரணும். அடுத்து பி இஸ் த ஃபாதர் ஆஃப் கியூ. பி வந்து ஃபாதர் கிடையாது, கியூ தான் ஃபாதர், அப்போ அதுவும் தப்பு. பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூ, அதுவும் தப்பு. அடுத்தது பாருங்கள். பி இஸ் த சன் ஆஃப் கியூ. கியூவோட சன்னு தான் பி. ஸோ இப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அடுத்த கொஷின். பி இன்ட்டு ஆர். இன்ட்டுக்கு என்ன பார்த்தோம், பிரதர். ஸோ அகெயின் வந்து பி இன்ட்டு ஆரில் பி வந்து பிரதர். ஸோ ஆண். இவங்க யாருன்னு தெரில, ஆரோட ஜெண்டர் தெரியாது, இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ். ஆர் மைனஸ் கியூ. மைனஸ் வந்தால் ஒய்ஃபு. ஸோ ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் கியூ. கியூவோட ஒய்ஃப். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்க அப்போ பெண், இவங்க ஆண். ஏன்னா ஒய்ஃபுனா பெண்ணு, அப்போ மற்றவங்க வந்து ஆண். ஸோ இப்போ இதுதான். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப். பி இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் கியூ. அதாவது கியூவோட பிரதர் இன் லாவா பி? எஸ், கரெக்ட். இதுதான் கரெக்டு. பி இஸ் த பிரதர் ஆஃப் கியூவா? கிடையாது. அங்கிள் ஆஃப் கியூ, ஃபாதர் ஆஃப் கியூ எதுவுமே வராது. பிரதர் இன் லா, ஏன்னா அவரோட இந்த பியோட தங்கச்சியவோ அக்காவையோ தான் இந்த கியூ வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ கியூவும் பியும் பிரதர் இன் லாஸ். ஓகேவா? அடுத்தது பி மைனஸ் ஆர். பி மைனஸ் ஆர், மைனஸ்க்கு என்ன பார்த்தோம், ஒய்ஃபு. ஸோ பி இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஆர். அப்படின்னா பி வந்து பெண், ஆர் வந்து ஆண். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ ரெண்டையும் ஆரோ மார்க் போட்டுக்கலாம். அடுத்து ஆர் இன்ட்டு கியூ. இன்ட்டுனா என்ன பார்த்தோம், இன்ட்டுனா பிரதர். ஆர் இஸ் த பிரதர் ஆஃப் கியூ. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ். கியூவோட அண்ணனோ தம்பியோ தான் ஆர். ஓகேவா? ஸோ இதை எழுதியாச்சு. இப்போ பாருங்கள். பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் கியூ. ஸோ பி வந்து கியூவோட சிஸ்டராக கிடையாது, அவங்க ஹஸ்பண்டோட சிஸ்டரோ அது பிரதரோ தெரியல. கியூ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் பி, தப்பு.
P is the sister-in-law of Q. கரெக்டு. ஏன்னா இவங்க ஜெண்டர் தெரியும், கண்டிப்பாக இவங்க என்ன பண்ண முடியும், Qக்கு வந்து சிஸ்டர் இன்லாவாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்டோட சிப்ளிங் அப்படிங்கிறப்போ சிஸ்டர் இன்லா வரணும், நாத்தனார் வரணும், நாத்தனாரோ அண்ணியோ ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் கரெக்டு. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்து பண்ண முடியும். அடுத்த கொஷின் பாருங்கள். ரிசல்ட் ஆஃப் எ சர்வே ஆஃப் 1000 persons வித் ரெஸ்பெக்ட் டு த நாலேஜ் ஆஃப் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்டு சான்ஸ்கிரிட். அதாவது இங்கே இருக்கக்கூடிய சம் பர்சன்ஸ் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க, சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க, அவங்கள ஒரு வென் டயக்ராமாக கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தோஸ் ஹூ நோ ஆல் தி 3 languages? ஃபஸ்ட்டு ரேஷியோ என்ன இருக்கணும், எல்லாமே 3 languages தெரிஞ்சவங்களுக்கும் டு தோஸ் ஹூ டோன்ட் நோ சான்ஸ்கிரிட், சான்ஸ்கிரிட் தெரியாதவங்களுக்கும் இடையே உள்ள ரேஷியோ. ஃபஸ்ட்டு எல்லாமே தெரிஞ்சவங்க யார், சென்டரில் இருக்கவங்க தான் எல்லாமே தெரிஞ்சவங்க. ஸோ அப்போ 100 போட்டாச்சு, ரேஷியோ போட்டாச்சு. இப்போ நம்ம யாருக்கு ரேஷியோ, அடுத்த ரேஷியோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூ டோன்ட் நோ சான்ஸ்கிரிட். சான்ஸ்கிரிட் வந்து தெரியாதவங்கன்னா அந்த சான்ஸ்கிரிட்டை ஃபுல்லாக அடிச்சிருங்க. ஏன்னா சான்ஸ்கிரிட்டுங்கிற ஹோல் அந்த டயக்ராமே போனால் தான் மிச்சம் இருக்கிறவங்க தான் சான்ஸ்கிரிட் தெரியாதவங்களாக இருப்பாங்க. அப்போ மிச்சம் இருக்கவங்க யார், 200 + 120 + 220. ஸோ உங்கள் 3ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுங்கள், 45. ஸோ 514 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த 540 நம்ம இங்கே போடுறோம். போட்டு இது ரெண்டுக்கும் ரேஷியோ எடுக்கிறோம். 0 0 கேன்சல் ஆயிரும். 5 2s are 10, 2 2s are 4, 7 2s are. அப்போ 5:27 இல்லைனா 5/27 ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு 5/27. தேர்ட் கொஷின் பாருங்கள். ஒரு கிளாக் சம் கேட்டிருக்காங்க. ஸோ கிளாக் சம் என்னன்னு பார்ப்போம். An accurate clock shows 8 o'clock in the morning. Through how many degrees will be hover and rotate when the clock shows 2 o'clock in the afternoon? அதாவது இப்போ ஒரு கடிகாரத்தில் காலையில் 8 மணி அப்படின்னு சொல்லி காட்டுச்சு. அந்த 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அந்த கிளாக் சுற்றும் இல்லையா? அப்படி சுற்றும் போது அந்த ஹவர் எண்டுனா மணிமுள்னு சொல்லுவோம். அந்த சின்ன எண்டு தான் வந்து ஹவர் எண்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கிளாக் இருக்குன்னா சின்ன எண்டு இருக்கும், பெரிய எண்டு இருக்கும். இது வந்து மினிட் ஹேண்டுன்னு சொல்லுவோம். ஏன்னா இது நிமிஷத்தை குறிக்கும், இது வந்து மணியை குறிக்கும். ஸோ அதனால் ஹவர் ஹேண்டுங்கிறது சிறுசு. அது வந்து எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கும், அதோட டிகிரி கேட்குறாங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த 8 o'clock, அதாவது மார்னிங் 8 o'clock-க்கும் ஆஃப்டர்நூன் 2 o'clock-க்கும் இடையில் ஹவு மெனி ஹவர்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். மார்னிங் 8 o'clock-னா 9, 10, 11, 12, அப்புறம் 1 and 2. ஸோ டோட்டலாக 6 hours இடையில் இருந்திருக்கு. இந்த 6 hours வந்து இந்த சின்ன முள்ளு வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், 8லேருந்து 9க்கு வந்திருக்கும், 8லேருந்து 9க்கு வந்திருக்கும், 9லேருந்து 10க்கு வந்திருக்கும், அந்த மாதிரி வந்திருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 1 ஹவருக்கு இந்த ஹவர் ஹேண்ட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகும் அப்படின்னா 30 டிகிரி. அதாவது இப்படி ஒரு கிளாக் இருக்கும்போது இங்கே என்ன இருக்குது, 12, 1, 2னா இந்த 1லேருந்து இந்த 2க்கு வர்றதுக்கு இந்த டிகிரிங்கிறது வந்து 30 டிகிரியாக இருக்கும். அப்போ 1 மணி நேரத்துக்கு ஹவர் அண்ட் எவ்வளோ டிகிரி ட்ராவல் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. அப்போ 6 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ, அவ்வளோதான், 6 × 30 180. அப்போ டோட்டல் ஆன்சர் இதுக்கு என்னது, 180 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். மேமல்ஸ், கவுஸ், க்ரோஸ், அதாவது பாலூட்டிகள், பசுக்கள், காகங்கள், இதை வச்சு நம்ம வென் டயக்ராம் வரையணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேமல்ஸ்குள்ளே என்ன வரும், பசு வரும். ஓகேவா? ஏன்னா பாலூட்டிகளுக்குள்ளே பசு மட்டும்தான் பாலூட்டுறது, காகம் பாலூட்டுமா கிடையாது. ஸோ அப்போ தனியாக வரும். அப்போ இந்த மாதிரி டயக்ராம் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஸோ அதுதான் ஆன்சர். 95 ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். இது கொஞ்சம் வித்தியாசமான கொஷின், ஈஸியான கொஷின் தான் பாருங்கள். த போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் செட் டு த ஈஸ்ட் ஆஃப் த ஸ்கூல். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, நார்த். அப்போ இதுக்கு நம்ம டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, இதை வரைஞ்சிக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஈஸ்ட் ஆஃப் த ஸ்கூல், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா ஸ்கூலோட ஈஸ்ட்டில் இருக்குது. ஈஸ்ட்டில் இங்கே தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அப்போ ஸ்கூல் எங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். ஸ்கூல் இங்கே இருந்தால் தான் அதோட ஈஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். ஓகேவா? அப்போ இது ஸ்கூலு முடிஞ்சு. வைல் மை ஹவுஸ் இஸ் டு த சவுத் ஆஃப் த ஸ்கூல். அப்போ என்னோடய ஹவுஸு, என்னோடய வீடுங்கிறது எதுக்கு சவுத்தில் இருக்குது, ஸ்கூலுக்கு. அப்போ ஸ்கூலோட சவுத்துனா இங்கே இருக்கும். ஓகேவா?
ஸ்கூலோட சவுத்துங்கிறப்போ கீழே வரும், அது என்னது என்னோட ஹவுஸ். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சவுத் ஆஃப் த ஸ்கூல், த மார்க்கெட் இஸ் டு த நார்த் ஆஃப் த போஸ்ட் ஆஃபீஸ். மார்க்கெட் அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸோட நார்த்து. ஸோ போஸ்ட் ஆஃபீஸோட நார்த்துனா மேலே, இங்கே வந்து மார்க்கெட் இருக்குது. ஓகேவா? இப்போது என்ன கேட்டிருக்காங்க, இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த மார்க்கெட் ஃப்ரம் த போஸ்ட் ஆஃபீஸ், இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் மை ஹவுஸ் ஃப்ரம் த ஸ்கூல். என்னோடய ஹவுஸுக்கும் ஸ்கூலுக்கு இடையே உள்ள டிஸ்டன்ஸும் ஈக்குவல். இங்கே இருக்க டிஸ்டன்ஸும் இங்கே இருக்க டிஸ்டன்ஸும் ஈக்குவல் அப்படின்னா, இன் விச் டைரக்ஷன் இஸ் த மார்க்கெட் வித் ரெஸ்பெக்ட் டு மை ஸ்கூல். என் ஸ்கூலை பொறுத்த அளவுக்கு இந்த மார்க்கெட் எந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸ்கூலை வச்சு மட்டும்தான் நம்ம டைரக்ஷன் மார்க்கெட்டுக்கு சொல்லணும். ஓகேவா? ஸோ இன் விச் டைரக்ஷன் இஸ் த மார்க்கெட் வித் ரெஸ்பெக்ட் டு மை ஸ்கூல். ஸோ ஸ்கூலில் இருந்து எந்த டைரக்ஷனில் இருக்குது, நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில இருக்குது. அப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்னது, நார்த்து ஈஸ்ட். வடக்கு, வடக்கு கிழக்கு. ஓகேவா? ஸோ வடகிழக்கில் இருக்குது, வடகிழக்கு, வடகிழக்கு டைரக்ஷனில் வந்து இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ வந்து லைன் வந்து கரெக்டாக அப்படி வரும். ஸோ வரும்போது அது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இங்கே உங்களுக்கு அது டவுட்டாக இருந்தால் இங்கே போட்டுக்கோங்க, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஓகேவா? அப்போ நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் இடையில வருது, அப்போ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். அவ்வளோதான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு 5 கொஷின் பார்த்துருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்னும் வந்து ஒரு 5 கொஷின் பார்த்துட்டோம்னா ஒரு 100 சம்ஸ் பார்த்துடலாம். அடுத்து நம்ம மேக்ஸில் ஆப்டிடியூடில் இருக்கக்கூடிய சம்ஸும் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.